அக்டோபர் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் வினாக்கள் பார்க்க போகிறோம். வினா எண் 1, இந்தியாவில் அதிக வேலைவாய்ப்புகள் வழங்கும் மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு, ஒடிசா, கேரளா, கர்நாடகா. இதில் தமிழ்நாடு என்பது சரியான விடை. இந்தியாவில் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. வினா எண் 2, தமிழகத்தின் எத்தனையாவது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றுள்ளார்? 1, 2, 3, 4. தமிழகத்தில் எத்தனையாவது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றுள்ளார்? மூன்றாவது முறை. அதாவது இதற்கு முன்னாடி 2 நபர்கள் துணை முதல்வராக பதவியேற்றுகிறாங்க. இவர் 3வது துணை முதல்வராக பதவியேற்றுள்ளார். இதற்கு முன்னாடி இந்த 2 நபர்கள் யாருன்னா ஓ பன்னீர்செல்வம். அவர் 2 முறை துணை முதல்வராக பதவி வகித்துள்ளார். அதைத் தொடர்ந்து 3வது முறையாக உதயநிதி ஸ்டாலின் இப்பொழுது துணை முதல்வர் பதவி வகிக்கின்றார். வினா எண் 3, இவர் கவாச் தொழில்நுட்பம் என்பது இப்போ தண்டவாளங்களில் ஒரே சமயத்தில் 2 ரயில்கள் அங்கங்கே மோதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எதனாலனா சிக்னல் தவறாக கொடுக்கப்படுவதன் விளைவாக 2 ரயில்கள் ஒன்றோடொன்று மோதி கொள்கின்றன. இதை தடுக்கும் விதமாக கவாச் என்ற கருவி இந்த ரயிலினுடைய முன்பகுதியில் பொருத்தப்படும். இதன் மூலமாக ஒரு ரயிலில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் அவருக்கு மிக அருகில் இன்னொரு ரயில் இருப்பதை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த கவாச். எனவே எதிர்வரக்கூடிய ட்ரெயினை எளிமையாக அந்த ஓட்டுநரால் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த ட்ரெயின் பாதுகாக்கப்படும். வினா எண் 4, காசிந்த் என்னும் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? காசிந்த் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்குமா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமா, இந்தியாவுக்கும் கஜகஸ்தானுக்குமா, இந்தியாவிற்கும் சிங்கப்பூருக்குமா? ஆப்ஷன் சி, இந்தியாவிற்கும் கஜகஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற கூட்டு இராணுவ பயிற்சி தான் காசிந்த் என்ற பயிற்சி. வினா எண் 5, சர்வதேச முதியோர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? செப்டம்பர் 28, செப்டம்பர் 29, செப்டம்பர் 30, அக்டோபர் 1? எஸ், அக்டோபர் 1 என்பது சரியான விடை. 6வது வினா, தமிழக அரசு தொடங்கியுள்ள டிஎன் அலர்ட் செயலி எதனுடன் தொடர்புடையது? டிஎன் அலர்ட் என்பது ஒரு ஆப்பு. இந்த ஆப்பு எதற்காக தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது? போக்குவரத்துக்கா அல்லது வறுமை குறித்து கணக்கிடவா, வானிலையை தெரிஞ்சு கொள்றதுக்கா, இவற்றில் எதுவும் இல்லையா? வானிலை அறிவிப்புகளை தெரிந்து கொள்வதற்காக டிஎன் அலர்ட் என்ற ஆப் தமிழ்நாடு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது. வானிலை என்பது சரியான விடை. 7வது வினா, உள்நாட்டு பசுக்களுக்கு ராஜமாதா என்ற பட்டத்தினை வழங்கியுள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிராவா, சத்தீஸ்கரா, ஒடிசாவா, ராஜஸ்தானா? உள்நாட்டு பசுக்களுக்கு ராஜ்யமாதா என்ற பட்டத்தை வழங்கிய மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா என்பது சரியான விடை. வினா எண் 8, ஆயுஷ் மருத்துவ மதிப்பு பயண உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? ஆயுஷ் மாநாடு இந்த வருடம் எங்கு நடைபெற்றது? புதுடெல்லியிலையா, மும்பையிலையா, கொச்சியிலையா, புனேலையா? மும்பையில் இந்த ஆண்டு நடைபெற்றது ஆயுஷ் மாநாடு. வினா எண் 9, இவற்றில் பாரத் ஜென் ஏஐயை உருவாக்கிய ஐஐடி எது? மெட்ராஸ் ஐஐடியா, பம்பாய் ஐஐடியா, புனே ஐஐடியா? அதாவது பாரத் ஜென் என்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தது. பம்பாய் ஐஐடி பாரத் ஜென் என்ற ஏஐ உருவாக்கிய ஐஐடி. வினா எண் 10, உற்பத்தி துறையில்
அதிக தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ள மாநிலம் எது? தமிழ்நாடா, குஜராத்தா, ராஜஸ்தானா, உத்தரப்பிரதேசமா? தமிழ்நாடு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், அதிக வேலைவாய்ப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டு தமிழ்நாடு. குறிப்பாக உற்பத்தி துறையில் அதிக வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். 11வது வினா, இஸ்ரோ எந்த ஆண்டுக்குள் வீனஸ் விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்ப இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2025, 2026, 2027, 2028? 2028க்குள் இஸ்ரோ வீனஸ் விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்ப இலக்கு நிர்ணயித்துள்ளது. வினாயின் 12, கழிவு நீர் மறுபயன்பாட்டிற்கு கழிவு நீரை மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வர தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? ஜல்ஹி ஜீவன் என்ற திட்டமா, ஜல்ஹி கிராம் என்ற திட்டமா, ஜல்ஹி அம்ரத் என்ற திட்டமா, ஜல்ஹி அபியா என்ற திட்டமா? ஜல்ஹி அம்ரத் என்ற திட்டம் தான். கழிவு நீரை கூட ரீசைக்கிளிங் பண்ணி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்காக மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அடுத்து 13வது வினா, இவற்றில் கர்பா நடனம் தொடர்புடைய மாநிலம்? கார்பா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கர்பா இந்த நடனம் எந்த ஸ்டேட்டில் ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க? குஜராத்லையா, மத்திய பிரதேசமா, இமாச்சல பிரதேசமா, அஸ்ஸாமா? குஜராத்தில் நடனமாடக்கூடிய நடனம் தான் கார்பா நடனம். 14வது வினா, யூரோ நாவல் என்னும் உலகின் மிகப்பெரிய கடற்படை பாதுகாப்பு கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? யூரோ நாவல் என்னும் உலகின் மிகப்பெரிய கடற்படை பாதுகாப்பு கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? அமெரிக்காவிலையா, சைனாவிலையா, பிரான்ஸ்லையா, ரஷ்யாவிலையா? பிரான்சில் யூரோ நாவல் என்ற உலகின் மிகப்பெரிய கடற்படை பாதுகாப்பு பயிற்சி கண்காட்சி நடைபெற உள்ளது. 15வது வினா, ஹார்பூன் ஏவுகணையை உருவாக்கியுள்ள நாடு எது? ஹார்பூன் என்ற ஏவுகணையை உருவாக்கியுள்ள நாடு எது? சீனா, பிரான்ஸ், அமெரிக்கா, ஜெர்மனி? அமெரிக்கா. ஹார்பூன் ஏவுகணையை உருவாக்கியுள்ள நாடு அமெரிக்கா. ஹார்பூன். உலக இயற்கை தினம் அனுசரிக்கப்படக்கூடிய நாள் எது? உலக இயற்கை தினம் செப்டம்பர் 30, அக்டோபர் 1, அக்டோபர் 2, அக்டோபர் 3? அக்டோபர் 3ஆம் தேதி உலக இயற்கை தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. வினாயின் 17, இந்தியாவின் முதல் சூப்பர் கெப்பாசிட்டர் உற்பத்தி நிலையம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சூப்பர் கெப்பாசிட்டர் எந்த மாநிலத்தில் தயாரிக்கிறாங்க? கேரளாவிலையா, கர்நாடகாவிலையா, ஆந்திர பிரதேசத்துலையா, ஒடிசாவிலையா? சூப்பர் கெப்பாசிட்டர் கேரளாவில் தான் சூப்பர் கெப்பாசிட்டர் உற்பத்தி நிலையம் அமைச்சிருக்காங்க. வினாயன் 18, நிதி ஆயோக்கின் பெண்கள் தொழில் முனைவோர் தளம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? நிதி ஆயோக்கின் பெண்கள் தொழில் முனைவோர் தளம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? சத்தீஸ்கர்லையா, தெலுங்கானாவிலையா, மேற்கு வங்காளத்திலையா, கேரளாவிலையா? மேற்கு வங்காளம். நிதி ஆயோக்கின் பெண்கள் தொழில் முனைவோர் தளம் தெலுங்கானாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் பி, தெலுங்கானாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வினாயன் 19, முதல் கோகோ உலகக்கோப்பை எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? முதல் கோகோ உலகக்கோப்பை எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, மலேசியா? இந்தியாவில் முதல் கோகோ உலகக்கோப்பை நடைபெற உள்ளது. இதுவரைக்கும் கோகோ விளையாட்டு போட்டி என்று உலகக்கோப்பை நடைபெறவில்லை. இதுதான் முதல் முறை. வினாயன் 20, அஸ்ஸாம் மாநிலத்தின் எப்பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? அஸ்ஸாம் மாநிலத்தின் எப்பொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? சிவப்பு எறும்பு சட்னிக்கா, அவுரி இலைக்கா, செஞ்சோளத்திற்கா, மைபாரா ஜூ பித்வி? மைபாரா ஜூ பித்வி என்ற பொருளுக்காக அஸ்ஸாம் மாநிலத்தில்
புவிசார் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. இந்த சிவப்பு எறும்பு சட்னி என்பது ஒடிசாவில் இந்த எறும்பு வச்சு சட்னி செய்கிறாங்க. சிவப்பு எறும்பு சட்னி. 21வது வினா, உணவு பாதுகாப்பில் தன்னிறைவு அடைய உருவாக்கப்பட்டுள்ள திட்டம் எது? உணவு பாதுகாப்பில் தன்னிறைவு அடைய உருவாக்கப்பட்டுள்ள திட்டம் அன்னபூர்ணி திட்டமா, அன்ன யோஜனா திட்டமா, கிருஷோன்னதி திட்டமா, கடம்பா திட்டமா? கிருஷோன்னதி திட்டம் தான் உணவு பாதுகாப்பில் தன்னிறைவு அடையக்கூடிய திட்டம். மத்திய அரசினால் தொடங்கப்பட்டுள்ள திட்டம் கிருஷோன்னதி திட்டம். வினாயன் 22, சாக்கோஸ் தீவில் உள்ள டியோகோ கார்சியா இராணுவ தளம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது? சாக்கோஸ் தீவில் உள்ள டியாகோ கார்சியா என்ற இராணுவ தளம் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? அமெரிக்காவா, பிரான்ஸா, பிரிட்டனா, கனடாவா? பிரிட்டன் நாட்டுக்கு சொந்தமான இராணுவ தளம் தான் டியாகோ கார்சியா என்ற இராணுவ தளம். வினாயன் 23, உலக ஆசிரியர் தினம் அனுசரிக்கப்படுவது அக்டோபர் 2ஆம் தேதியா, அக்டோபர் 3ஆம் தேதியா, அக்டோபர் 4ஆம் தேதியா, அக்டோபர் 5ஆம் தேதியா? அக்டோபர் 5. 24வது வினா, எந்த மாநிலத்தில் பஞ்சாரா விசாரத் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டுள்ளது? எந்த மாநிலத்தில் பஞ்சாரா விசாரத் என்ற அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டுள்ளது? மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் பஞ்சாரா விசாரத் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டுள்ளது. 25வது வினா, கடல்சார் டீகார்பனைசேஷன் மாநாடு எந்த நகரில்